டீல் முடிஞ்சது. பட் யோசிச்சு பார்த்தேன், இந்த சின்ன நெருப்பு தானே தேவையில்லாத புகைச்சலை கிளப்பி எங்கள் அப்பனையே நான் போடுற அளவுக்கு பண்ணியிருக்கு. அது எப்படி சும்மா விட்டுற முடியும்? என் முன்னாடியே நின்றுக்கிட்டு என் கண்ணுக்குள்ளே விரல விட்டுருக்கல, அதே ஊ ஸ்டைலில் உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். எப்படி இருந்தது நம்ம விளையாட்டு? ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும். சும்மா கொண்டு ஒன்று வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ பயப்படாம போ. அப்புறம் கையாலே நீ கொண்டு அனுப்புன அந்த பையனோட சேர்த்து 7 பேரும் ஸ்டேட் பார்டரை தாண்டி போக போறாங்க. ஸோ இனிமே நீ நினைச்சா இல்லை, எந்த கொம்பனாலையும் அவங்கள காப்பாற்ற முடியாது. என்னடா சிரிக்கிற? முடியும். தமிழ்நாடு போலீஸ் நினைச்சா முடியும். இது நடக்கணும்னு தான் இவ்வளோ நேரம் ஓடி வந்தேன். புரியல. நான் கொண்டு வந்து விட்டது நீ தூக்குன பையன் இல்லை. 172 ஸ்டேஷன், 254 இன்ஸ்பெக்டர், 17 ஏசி, 12 டிசி, 4 ஜேசின்னு ஒட்டுமொத்த சிட்டி போலீஸ் கண்ட்ரோலில் வச்சிருக்க கமிஷனரோட ஒரே பையன். என்ன சொன்ன? சாதாரண சாமி எறும்பா? நான் சாமி எறும்பு தான். ஆனால் அவன் காதுக்குள்ளே பூந்திருக்க எறும்பு. எப்படி உன் மண்டையை குடஞ்சி கண்ணு வழியாக வெளியே வர்றேன்னு பாரு. சும்மா விட்டது தப்புடா. ஹே, இதுக்கே டென்ஷன் என்ன? எப்படி இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்குச்செல்லாம். தலை ஸ்டைலில் சொல்லணும்னா இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். என் பையனுக்கு ஏதோ ஆச்சு. டென்ஷன் ஆகாதீங்க சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டிங்களே உனக்கு என்ன சொந்தமா பந்தமா அண்ணனா தம்பியான்னு. எனக்கு எந்த வித சம்பந்தமும் கிடையாது. உங்களுக்கு தான் ரத்த சம்பந்தம். இன்னும் ஏதாவது பிரச்சனைனா போலீஸ் கிட்ட சொன்னா நல்லா நடக்கும் நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. இப்போ கூட நாம நினைச்ச அவங்க பையனோட சேர்த்து 7 பேரை ஈஸியாக காப்பாற்ற முடியும் சார். என் பையனை பிடிச்சோட. ஆமாயா, உன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் அவனை ஹேண்டில் பண்ண முடியல. என்ன கமிஷனரியா நீ? இங்க பாரு துரை, என்ன வேணாலும் செய்யறேன். என் பிள்ளைய கொண்டு வர சொல்லு. நான் டிராவல்ஸை நடத்துறேன். உடனே வண்டியை நிறுத்தி திரும்ப வான்னு சொல்றதுக்கு மாசம் மாசம் ஷேர் கரெக்டா வீட்டுக்கு வருது இல்ல? எங்க அப்பாட கொண்டு இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு லூசு பையன் அவனுக்கு போய் நல்லா தானே இருக்கேன். என்னோட பத்தி முடியாது. சும்மா கத்தாத. மெட்டீரியல் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இனி யார் நினைச்சாலும் பிடிக்க முடியாது. உங்கள் பையனோட ஷர்ட்டில் ஜிபிஎஸ் வச்சிருக்கேன் சார். அதோட சிக்னல்ஸை கண்ட்ரோல் ரூம்க்கு இன்டிமேட் பண்ணியிருக்கேன். பாம்பே ரூட் கேட். உங்கள் பையன் வயசு தான் சார் மற்ற பசங்களுக்கும். வேறு ஸ்டேட்லேருந்து பொழைக்க வந்த பசங்க. மற்றவங்க வேணால் தமிழர்களை காப்பாற்றாம விட்டுருக்கலாம் சார். ஆனால் தமிழை மற்றவங்களை காப்பாற்றாம விட்டதில்லை. ஆல்ரெடி கண்ட்ரோல் ரூம்லேருந்து எல்லா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். ஜஸ்ட் உங்கள் ஆர்டருக்காக தான் மற்ற டிபார்ட்மெண்ட்டும் வெயிட்டிங்.